என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த வியாழக்கிழமையில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு துரோகத்தினுடைய உச்சத்தை உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு துரோகம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. இதை அடையாளம் காட்ட வந்த தாய் நமக்கு நல்லது நடத்தி தருகிறேன் என்று சொல்கிறாளே என்று தானே யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, ஒரு துரோகம் உன்னோடு இருந்து கொண்டிருப்பதை விட அந்த துரோகத்தை செய்வது யார் என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அதன் பிறகுதான் உன்னால் எந்த ஒரு செயலையுமே தெளிவாக செய்ய முடியும். அப்படி பார்த்தால் இன்று நான் உனக்கு அடையாளம் காட்டப் போகின்ற இந்த துரோகத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே இந்த வாழ்க்கை உனக்கான பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மை இந்த வராகி உன் வாழ்க்கை முழுமைக்குமாக என்றும் என்றென்றும் நிறைந்திருக்கிறாள் என்று. தேய்பிறை அஷ்டமியினுடைய விடியலானது கால பைரவரை வழிபட வேண்டிய விடியல். இன்று கால பைரவரினுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவார்கள். என் பிள்ளையை, நேற்றிரவு அம்மா உனக்கான ஒரு பதிவினை உன் முன்னால் கொண்டு வந்திருந்தேன். நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு யாரேனும் ஒருவர் இன்று உன் எதிரில் வந்துவிட்டால் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்றும் நீ நிச்சயமாக தெய்வத்தின் அருளை பெற்றிருக்கிறாய் என்றும், அந்த பதிவு தாமதமானதனால் எல்லா குழந்தைகளினாலும் அதை கேட்டிருக்க முடியாது. அதனால் இந்த பதிவில் அம்மா அந்த விஷயத்தை என்னவென்று உனக்கு இன்னொரு முறை எடுத்துச் சொல்கின்றேன். இன்று தேய்பிறை அஷ்டமி நாள், கால பைரவருக்கு உகந்த நாள் என்பதனால் என் பிள்ளையை, கையில் நாயை பிடித்து கொண்டு யாரேனும் ஒருவர் இன்று இரவுக்குள்ளாக உன் எதிரில் நடந்து சென்றாலோ அல்லது நீ பார்க்கும் பொழுது எந்த பக்கமாவது சென்று கொண்டிருந்தாலோ நீ கால பைரவரினுடைய அருளை முழுமையாக பெற்றுவிட்டாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஆக்ரோஷமான தெய்வங்கள் எப்பொழுதுமே சட்டென்று யாருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு முழுமையாகவே அதை பெறுவதற்கான தகுதி இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எந்த ஒரு தவறையுமே செய்திருக்க கூடாது. இருந்தாலும் மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடும் மனதிற்குள் நம்பிக்கையோடும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை நாம் ஒருபோதும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அப்படியானால் நான் சொன்னது போல இன்று இந்த அடையாளத்தோடு நீ இவரை கண்டுவிட்டாயானால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இன்று உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நாளிலும் நாம் செய்ய நினைக்கின்ற செயல் எதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும். இன்று தேய்பிறை அஷ்டமியினுடைய நாள் என்பதனால் பொதுவாகவே இந்த நாளில் எந்த ஒரு புதிய செயல்களையும் நீ தொடங்க வேண்டாம். ஆனால் செய்து கொண்டிருக்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டிரு. எந்த ஒரு செயலில் உனக்கு வெற்றி மிக அருகில் இருக்கின்றதோ அந்த செயலை எக்காரணம் கொண்டும் விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக பயணிக்கின்ற இந்த தருணம் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக நான் கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் நமக்கென பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னாலுமே நிச்சயமாக ஒரு முடிவும் சேர்ந்துதான் இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் இதற்கான நன்மைகளை பெற வேண்டிய நிலை உனக்கு நிச்சயமாக இருக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும்
நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கின்றேனோ அதை நிச்சயமாக என் பிள்ளை முழுமையான தெளிவோடு நீ பெற்றுக்கொள். வராகி, உனக்கு ஒரு துரோகத்தின் உச்சத்தை அடையாளம் காண்பித்து கொடுக்கப் போகிறேன் என்றால் நிச்சயமாக இது நீ கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருந்தாலுமே என் பிள்ளை அதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்ல நேரம் பிறந்து விடாதா என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய வேதனைகளுக்கு எல்லாவற்றிற்குமே சேர்த்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த துரோகத்தை யாரென்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன் என்றால் இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நீ விரட்டி அடித்து விடுவாய் அல்லவா? என் பிள்ளையே, சில காலமாக நீ செய்கின்ற எல்லா செயல்களும் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. நீ என்ன செய்ய நினைத்தாலும் அதில் உனக்கு அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியவில்லை. நீ எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை யாரோ ஒருவர் உன்னிடத்தில் வந்து நீ இதை செய்ய போகிறாயாமே, இந்த விஷயத்தை தொடங்கப் போகிறாயாமே என்று சொல்லி உன்னிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது சில இடங்களில் உனக்கே மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. நாம் எப்பொழுது இதையெல்லாம் செய்ய போவதாகச் சொன்னோம்? நாம் எப்பொழுது இந்த விஷயத்தை யாரிடத்தில் பகிர்ந்து கொண்டோம்? பொதுவாகவே என் பிள்ளைக்கு ஒரு குணம் உண்டு. எந்த ஒரு செயலையுமே செய்து முடிக்கும் முன்னே அதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் உண்டு. ஏனென்றால் செய்கின்ற செயல் பாதியிலேயே நின்று விட்டாலோ அல்லது வெற்றியை பெறாமல் இருந்து விட்டாலோ மற்றவர்கள் எல்லாம் ஏளனம் செய்வார்கள் என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதுமே சரியாக இந்த விஷயங்களை எல்லாம் தன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கான இந்த பிரச்சனைகள் மட்டும் யாரால் வருகிறது என்பதனை சட்டென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நீ இந்த விஷயத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டது ஒருவரிடத்தில் மட்டும்தான். அதுவும் மிகுதியான நம்பிக்கையோடு அவர்களிடத்தில் நீ பழகி இருக்கின்றாய். மிகுதியான நம்பிக்கை கொண்டு அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை நீ சொல்லி இருக்கின்றாய். அப்படியானால் யாரிடத்திலும் சொல்லாத ஒரு விஷயம், இவர்களிடத்தில் மட்டுமே சொன்ன ஒரு விஷயம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எந்த அளவிற்கு உன்னால் நம்ப முடிகிறதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்தில் சொன்னாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார். யாரிடமும் சொல்லாத ஒரு விஷயத்தை ஒருவரிடத்தில் மட்டும் சொல்லி இருக்கும் பொழுது அதை அவர்களை தாண்டி வேறு யாராலும் வெளியில் சொல்லி இருக்க முடியாது. அதற்கான வாய்ப்புகள் ஒரு பொழுதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருந்து பெற நினைக்கின்ற இந்த விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்களோ தேவையில்லாமல் நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் மற்றவர்களிடத்தில் சொல்லி உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்துகளில் இருந்து உனக்கு மேலும் பல துன்பங்களை மட்டுமே உருவாக்கி கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எவ்வளவுதான் இவர்கள் உனக்கு துரோகத்தை செய்ய நினைத்தாலுமே தெய்வத்தை எப்பொழுதும் தன்னோடு வைத்திருக்கின்ற என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ உனக்கான சந்தோஷத்தை இழக்க மாட்டாய். நீ நினைத்தால்தான் உன்னிடத்திலிருந்து எதுவும் பறிபோகும். நீ நினைத்தால்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்லும். அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்தையும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள்
நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பதோ, நீ செய்கின்ற செயலை தடுத்து நிறுத்துவதோ, உன்னை அடுத்தது எதையும் செய்ய விடாமல் நிறுத்தி வைப்பதும் இவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது என்றால், இந்த நொடியிலும் விழித்து கொள்ளவில்லை என்றால், இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, துரோகம் என்றால் என்னவென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு துரோகம் இனி ஒருபோதும் அவர்களை உன் அருகில் நெருங்க விடாது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. எல்லாமும் இங்கு எல்லோருக்கும் விளையாட்டுத்தனமாக இருக்கின்றது. அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதும் இவர்களுக்கு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயமாகத்தான் மாறிவிட்டது. என்ன நடந்தாலுமே, எது வந்தாலுமே அம்மா சொல்வது போல உடனிருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களுக்கு எப்பொழுதுமே சரியான பாடத்தை புகட்டி கொடுக்க வேண்டும். நம்மை மட்டுமே நம்பி நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை வேண்டும் என்றே நீ மற்றவர்கள் முன்னிலையில் காண்பித்து கொடுத்து விடக்கூடாது. உனக்கான நேரம் வரும் பொழுது, அந்த விஷயத்தில் இருந்து உனக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது, அந்த நேரத்தில் இவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். அதனால்தான் எதையாவது செய்து இந்த வெற்றியை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிட வேண்டும் என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் என்பதில் மட்டும் முழு நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். சுற்றி நடந்த எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல், உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான நன்மைகள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, அதன் பிறகு என் பிள்ளை நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கு. உன் தோள் மேல் கை போட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த துரோகம் நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும். மேலும் மேலும் உனக்கு கொடுத்த துன்பங்களுக்கு மனம் வருந்தி நிற்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒரு நல்ல நட்பை இழந்து விட்டோமே என்று சொல்லி கண்ணீர் சிந்துகின்ற நிலை ஒரு நாள் நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் இது போன்ற விஷயங்களும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, துரோகம் என்பது வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். மற்ற அத்தனையையும் மன்னித்து விட்டாலும் இந்த துரோகத்தை மட்டும் யாராலும் மன்னிக்க முடியாது. என் குழந்தையே, யாரிடத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாயோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே தெளிவாக எடுத்து சொல்லியவர்கள். இனி என்ன நடந்தாலுமே உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியானது என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரங்களில், உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் என்றும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் என்னவாக இருக்கிறேன், உனக்கு வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள். எல்லாவற்றையும் தாண்டிய வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. இந்த துரோகம் எல்லாம் ஒரு நாள் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடும். எவ்வளவுதான் அவர்கள் உனக்கு துரோகத்தை செய்தாலும் நீ நன்மையை மட்டுமே செய். நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தன் மனசாட்சி தன்னிடம் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர்களே இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிச் செல்வார்கள். உன்னிடத்தில் மன்னிப்பினையும் அவர்கள் கேட்க வேண்டிய நிலை நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.